மதுரை அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா கமிட்டியினர் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை தலைமைச் செயலகத்தில் சந்தித்தனர். பின்னர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலையை தற்போது நாம் பார்க்கலாம். பாரம்பரியமாக நடத்தலாம். இதில் ஒன்றும் இனிமேல் நம்ம தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும். நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் அந்தந்த தேதிகளை நீங்கள் அறிவித்து நீங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தலாம் அப்படின்னு எங்களுக்கு கூறினார். நாங்கள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பிப்ரவரி 5 நடத்துவதாக கிராம பொதுமக்களும் கமிட்டியாளர்களும் ஒரு முடிவு செய்து உள்ளோம் என்பதை நாங்கள் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த தடை செய்யப்பட்டு 2 வருடங்களாக ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத நிலை உள்ளது. ஆனால் முதல்வரும் மற்றும் சின்னம்மா அவர்களும் இது முழு முயற்சி எடுத்து இந்த ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டு இது தமிழகத்திலே தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று பல்வேறு இடைக்கால சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு டெல்லி சென்று பல்வேறு எம்பி அவர்களை சந்தித்து சட்ட ஆலோசகர்களை சந்தித்து இந்த சட்டம் இது அமலுக்கு வந்துள்ளது. முதல்வர் அவர்கள் டெல்லி சென்று எங்களுக்கு இதை நிரந்தரமாக நடத்த ஆவணம் செய்த முதல்வர் அவர்களுக்கு அவனியாபுரம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சின்னம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போராடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவன் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு குழு ஏ.கே. கண்ணன் கிராம நிர்வாகம் பிப்ரவரி 5 அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்பதை முதல்வரை அழைச்சிருக்கோம். சின்னம்மா அவர்களையும் அழைச்சிருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வந்தாங்கன்னா எங்களுக்கு கிராம சார்பாக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்றோம். எங்களுக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் கம்பல் பண்ணி கூப்பிட்டுருக்கோம். வந்தாங்கன்னா எங்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்பாட்டு